ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகா தர்பார் சமையல். இன்றைக்கி நம்ம வீட்லேயே சூப்பரான பிரியாணி பண்ண போகிறோம். அதுவும் பாய் வீட்டு பிரியாணி டேஸ்ட்டில் தான் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரியாணிக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் பார்த்துடலாம். நான் இன்றைக்கி வீட்டில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 8 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் பிரியாணி செய்கிறேன். 1.5 கிலோ அளவுக்கு நான் சிக்கன் எடுத்திருக்கேன். பிகினர்ஸ் ஸ்டார்டிங்கில் பண்ணுறவங்களா இருந்தால் 1 கிலோ அளவுக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த பக்குவம் கரெக்டாக வரும். இப்போ நம்ம 1.5 கிலோ அளவுக்கு தான் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி தான் பாத்திரம் எடுத்திருக்கேன். 1.5 கிலோவுக்கு வெங்காயம் பார்த்திங்கன்னா 75 கிராம் எடுத்துக்கோங்க. 1.5 கிராம் அளவுக்கு ஏலக்காய், 1.5 கிராம் அளவுக்கு பட்டை, 1.5 கிராம் அளவுக்கு பார்த்திங்கன்னா கிராம்பு எடுத்துக்கோங்க. 300 ml பார்த்திங்கன்னா ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் 250 ml பார்த்திங்கன்னா ஆயில் சேர்த்துருக்கேன். 50 ml பார்த்திங்கன்னா நெய் சேர்த்துருக்கேன். ஆயிலெலாம் சேர்த்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் ஒரு பக்கம் வதங்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா 1.5 கிலோ அளவுக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் எடுத்திருக்கேன். 1.5 கிலோ அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா நல்லா 3-4 டைம் கழுவி எடுத்து வச்சுக்கலாம். அரிசி பார்த்திங்கன்னா நல்லா ஊறணும். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அரிசி வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. அதாவது பார்த்திங்கன்னா 50% தான் வதங்கியிருக்கு. இடையில வதக்கி விட்டுனே இருக்கணும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கருகின வாசனை வரும். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே மசாலா பொருட்கள்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கட்டு எடுத்திருக்கேன். ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 10 to 12 கிராம் அளவுக்கு தனி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். இஞ்சி 150 கிராம் அளவு எடுத்திருக்கேன். பூண்டு 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதனால தான் உங்களுக்கு தனித்தனியாக காட்டுறேன். தக்காளி 525 கிராம். தயிர் பார்த்திங்கன்னா 300 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ நான் சேர்த்துருக்க மசாலா பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா 1.5 கிலோ அளவு தான். நீங்கள் 1 கிலோ அளவுனா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் போடணும். இது கூடவே பார்த்திங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு சால்ட் எடுத்திருக்கேன். அது கூடவே சேர்த்துக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம அந்த ஆயிலே சேர்த்தா தான் இந்த தனி மிளகாய் தூள் இந்த மசாலாலாம் சேர்க்கும் போது நம்ம ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். அதிலே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கலர் கொடுக்கும். அடுத்த மசாலாவையும் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி, தயிர், சால்ட்டு சேர்க்கும் போது இன்னும் பார்த்திங்கன்னா நல்ல கலர் கொடுக்கும். ஒரு திக்கான கிரேவி மாதிரி ஆகும். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இதை நல்லா வதக்கி விடணும். இந்த வெங்காயம், தக்காளி நல்லா பார்த்திங்கன்னா வதக்கும் போது ஒரு கிரேவி மாதிரி வரணும். அந்த பதம் வந்தால் தான் பார்த்திங்கன்னா அந்த சிக்கனுக்குள்ளே அந்த மசாலாலாம் பார்த்திங்கன்னா நல்லா இறங்கும். இதை பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். அந்த அளவுக்கு நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கிரேவியாட்டம் பார்த்திங்கன்னா நீங்கள் வதக்கி விட்டுடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா 1 கிலோ அளவுக்கு பார்த்திங்கன்னா 800 ml. நான் 1.5 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா 1200 ml பார்த்திங்கன்னா தண்ணி எடுத்திருக்கேன். அதுதான் கரெக்டான பதம். நீங்கள் எக்ஸ்ட்ரா நிறைய தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா ரைஸ் இன்னும் குழஞ்சிடும். ஏன்னா நம்ம தனியாக பார்த்திங்கன்னா ரைஸ் வேக வச்சு தான் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். அதனால் பார்த்திங்கன்னா தண்ணி நிறையெல்லாம் சேர்க்க வேணாம். 1 கிலோவுக்கு 800 ml, 1.5 கிலோவுக்கு பார்த்திங்கன்னா 1200 ml எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துடுச்சு. இந்தளவுக்கு நல்லா கொதி வந்த பிறகு சிம்மில் வச்சுட்டு 1.5 கிலோ அளவு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அதை கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கறி எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு
கலரி விட்டுடலாம் இதை. அந்த மசாலாலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கறியில் இறங்கணும். அதெல்லாம் நல்லா கலரி விட்டாச்சு. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 2 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு, அதுக்கப்புறமா 20 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி ரெடி பண்ண போகிறோம். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரைஸு வேக வச்சு எடுத்துக்கலாம். அரிசிக்கு உலர் நல்லா கொதி வந்துடுச்சு. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறோம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரைஸுக்கு நல்லா உரைக்கும். நான் 1.5 கிலோ அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி செய்கிறதுனால 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு சால்ட்டு சேர்த்துருக்கேன். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உப்பு நல்லா உரைக்கும் அந்த ரைஸ் கூட. இந்த மாதிரி உலர் நல்லா கொதிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் போட்டிங்கன்னா 2 நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் நல்லா சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள், ஒரு கொதி தான் வந்தது. அதுக்குள்ளே ரைஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு டபுள் பாயில் ஆகிடுச்சு. இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ இதை வடித்து எடுத்துக்கலாம். இந்த மசாலா நல்லா கொதிக்குது. இப்போவே இது கூடவே இந்த பிரியாணி ரைஸையும் சேர்த்துக்கலாம். பிரியாணி ரைஸ் சேர்த்தாச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த மசாலாலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உள்ளே தள்ளி விடணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரைஸ்க்கு மசாலா எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா சேரும். இந்த மாதிரி ஒன்றா சேர்த்த பிறகு, அதாவது ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியே இல்லை. இப்போ நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அதிகமாக தேவையில்ல. ரொம்ப சேர்த்துட்டா குழஞ்சிடும். இந்த அளவுக்கு ஒரு அரை கப் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் 2 மினிட்ஸ் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் வச்சிங்கன்னா பிரியாணி கரெக்டான பதத்துக்கு வந்துடும். இதை பாருங்கள், 20 மினிட்ஸ் கழிச்சு தான் எடுக்கிறேன். எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி வந்திருக்கு பாருங்கள். பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக எடுத்து விடுங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி விடுங்க. எடுத்தோன்னே குத்தி குத்தி எடுத்திங்கன்னா ரொம்ப ரைஸ்லாம் உடஞ்சிரும். இந்த அளவுக்கு பொறுமையாக எடுங்க. சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான பாய் வீட்டு பிரியாணி ரெடி. அவ்வளோதாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவரில் தான் செஞ்சோம். பிரியாணி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு. கறி வந்து பார்த்திங்கன்னா சும்மா பஞ்சு போல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. நம்மளே வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரியாணியை சூப்பராக செஞ்சிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.